ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழிந்தனை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் இந்த நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். தசா புத்திகளில் சூரிய தசா செவ்வாய் புத்தி ஒருவருக்கு நடக்குமேயானால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் அது ஏற்படுத்தும் அப்படின்னா 4 மாதம் 6 நாள் இது தசா புத்தி நடக்கும். அதாவது உடம்பில் சூடு அதிகமாக இருக்கும், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த ஜாதகனுக்கு ஆரம்பமாகும் இருக்கும். அதே போல் தாய் தந்தையருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிக்கல்கள் நடக்கும், கோர்ட்டு கேஸுன்னு போவோம், அல்லது உறவு முறையில் சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த தசாபுத்தி காலங்களில் இருக்கும். ஏன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் இந்த தசாபுத்தி காலங்களில் என்ன பிரச்சனை தான். அது எல்லோருக்கும் இப்படி இருக்கணுமா அப்படின்னா அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஆராய்ந்தால் மட்டுமே உண்மையான நிலவரங்கள் அது புரியும். இது பொது பலன்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் எதிர்பார்த்து செயல்படும் செயல்கள் அனைத்துமே நட்டத்திலே முடியும் இந்த காலகட்டத்தில். அப்போ அதிக எச்சரிக்கை தேவை. இது புதிய தொழில்கள் ஆரம்பம் செய்வது, புதுமனை புகுவிழா நடத்துவது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது, கடன் வாங்கி தான் பண்ணுறோம். கடன் வாங்கி பண்ணாலும் அந்த கடனை இந்த ஜாதகனால் அது ஈடுகட்ட முடியாது, வாங்கிய கடன் கொடுக்க முடியாது. அப்போது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு சுப செலவு செய்யணுன்னா நிப்பாட்டணும், செய்யக்கூடாது. அது பார்க்கலாம், கம்மி நாள் தானே, இது முடிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறது ரொம்ப மிகவும் சிறப்பு. இல்லை எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு செஞ்சால் அவருடைய விருப்பம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது லாபமோ நட்டமோ அது அவருக்கு சேர்ந்தது. அப்போது இந்த செவ்வாய் பகவான் புத்தி நடத்துகின்ற செவ்வாய் பகவான் அவருடைய ஜனனகால ஜாதகத்திலே உள்ள லக்னாதிபதி யாரோ அந்த லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றாலோ அவருடைய சாரத்தில் இந்த செவ்வாய் நின்றாலோ நின்று தசா புத்தி நடத்தினா கெடுபலன்கள் தராது, சுப பலன்களே அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதே போல் இவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யணும்? சுப்பிரமணியரை அவர் வணங்க வேண்டும். ஏன் வணங்கணும்? முருகருடைய சாபம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு நினைக்கலாம். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்திலே 6, 8, 12ஆம் வீடுகளிலே செவ்வாய் பகவான் நின்று புத்தி நடத்தினால் என்ன எப்படி இருக்கும்? அதாவது சூரிய திசா செவ்வாய் புத்தியில் 6, 8, 12 செவ்வாய் இருந்தாருன்னா அந்த ஜாதகருக்கு கெடு பலன்களே நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாய் பகவான் 2 ஏழுகளிலே நின்றால் மயில் வாகனன் துதி, பசுவினை, இந்த பொருட்களை எல்லாம் ஒரு அந்தணருக்கு தானம் கொடுத்தால் இந்த தோஷங்களிலிருந்து இவர் விலகலாம். அதாவது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சூரிய தசா செவ்வாய் புத்தி நடக்கும் காலங்களில் மேற்கூறிய விஷயங்களின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு சுப அசுப பலன்கள் நடக்கும். வணக்கம்.